ஒரு சிறிய குன்று. அந்த குன்று மேல இருந்து பார்க்கும்போது பக்கத்திலே ஒரு அழகிய ஏரி, சுற்றி பசுமையான காட்சிகள். தூரத்தில் அங்கங்க மலைகள் இருக்கு, மேகங்கள் அழகா இருக்கு. தெளிவான அந்த ஏரியை வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா தெரியுது. ஏன்னா ஏரிக்கு பார்த்துட்டு இருக்கும்போது நடுவில் யாரும் வேலை பெற்றாங்கன்னு பாக்குறீங்களா? இப்போ நாம் இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யாற்றங்கரையில் அமைந்த நமது பயணத்துல திருவண்ணாமலை மாவட்டம் போலூருக்கு அருகில் உள்ள வில்வராணி என்னும் ஊரில் அமைந்துள்ள நட்சத்திர கோயில் என அழைக்கப்படும் முருகர் கோயில தான் இப்ப நாம மலை அடிவாரத்திலிருந்து கோயிலுக்கு செல்ல சுமார் ஒரு 100 படிக்கட்டுகள் அளவுக்குள்ள தான் இருக்கும். நாம போனது மதிய நேரம் அப்படின்றதுனால கோயில் பூட்டி இருந்தது. அதனால கடவுளோட தரிசனம் கிடைக்கல. எனினும் அந்த நட்சத்திர கோயில் முருகர் கோயில இருந்து சுத்தி பகுதியில் பகுதிகளோட இயற்கை காட்சிகள் தான் இப்ப நான் பார்த்துட்டு இருக்கோம். இதுதாங்க அந்த அழகிய முருகர் கோயில். இது வந்து ஒரு பழமையான பிரதானமான கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து அதற்கான தகவல்கள் என்ன இருக்கு, உள்ள ஏது அப்படின்ற விஷயங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கல. இந்த கோவிலோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு முருகர் சிலை வந்து கோயிலுக்கு வெளியில படிக்கட்டு ஏறும் பகுதியிலேயே வச்சிருக்காங்க. அந்த முருகர் சிலை மிக அழகாக இருக்கு. முருகர் சிலை இதுதான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? இந்த முருகர் சிலை கோல்டு கலர்ல தங்க நிறத்துல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு படிக்கட்டில் ஏறும்போது வெயில் இல்லாமல் ஏறுவதற்காக பக்கத்தில் வந்து நிழல் திருமொழியில் ஓரத்தில் நிழல் கூட மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் குறிப்பிடத்தக்க விஷயமாகும். ஏன்னா முருகர் இருக்காரு, அழகா இருக்காரு, அந்த முருகரை காமிக்கவே போறோம்னு நினைக்காதீங்க. பக்கத்துல இருந்து வியூ பண்ணும்போது இப்போ உங்களுக்கு முருகர் தெரியும். இதுதான் அந்த கோயிலுக்கு ஏறி வரும் படிக்கட்டுகள். அதே மாதிரி இந்த கோயில பாருங்களேன், குறி சொல்றவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஆறுமுகம் முருகர் இருக்கிற கார்த்திகேயன் சிலையும் பார்க்க பக்கத்தில் அழகிய கோலமும் இருக்கு. நீங்க இந்த வழியாக செல்லும்போது சங்கத்தில் இருந்து இந்த போலூர் சிறுமொழியில போகும்போது இந்த இடத்தை காண தவறாதீங்க. மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.